ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஜீவா டைகன் சேனல் வீடியோ. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போனால் வந்து ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இன்றைக்கும் நடந்திருக்கு, ஏற்று நடந்தது. எதுனா சொன்னாங்க எல்லாரும் வந்து விஜய் வந்து சிஎம் ஆயிடுவாங்க, அதாவது விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடுவாங்க, அது தேவையான அலையன்ஸ் வந்துருச்சு. அந்த அலையன்ஸ் வந்து எல்லா அலையன்ஸையும் எல்லாரும் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஒருத்தரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ ஓகே, நம்மளும் நினச்சோம் ஓகே அலையன்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு ஒருத்தரும் நம்மளும் நினச்சோம். ஆனால் திரும்பி ட்விஸ்ட் அண்ட் பேக் வந்து இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு. இல்லை நாங்கள் இன்னும் டிஎம்கே கூட்டணியில் இருக்கோம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வாங்க இப்போ கரெக்டாக இப்போ டைம்ல வந்து இப்போதைக்கு அதாவது வீடியோ எடுத்து ஒழுங்காக முடிச்சிடுறேன். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க வந்து நாங்கள் அலையன்ஸ் ஆகிறோம்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸோ தந்துட்டாங்க. அதை வந்து கடிதம் எழுதி உங்களுக்கு தந்துட்டாங்க, நாங்கள் வந்து அலையன்ஸ் ஆகிக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாத எந்த கட்சி வந்து அலையன்ஸ் ஆகிருக்காங்க அதை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாத 118 தொகுதி வந்து ஜெயிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வாட்டி 118 தொகுதி இல்லை, 120 தொகுதியே வந்து வச்சிருக்காங்க. சீட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க, அதை சீட்ஸ் வந்து வச்சிருக்காங்க டிவிக்கே. இதை வந்து கவர்னர் காரணம் கவர்னர் நான் சொல்ல போறான்னு தெரியல. ஒருத்தர் வந்து சைட்ல வந்து ஒருத்தர் இதே மாதிரி பேச ஆரம்பிச்சு அது ரூமர்ஸ் வந்து இதான் ரூமர்ஸ், இப்படி வந்து இந்த மாதிரி தான் நடக்குது, அந்த மாதிரி தான் போகுதுன்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க வந்து விசிக அவர்கள் வந்து ஆனால் திருமாவளவன் வந்து துணை முதலமைச்சர் கேட்டாரு, அது மட்டும் வந்து ஆட்சியில பங்கு கேட்டாரு, இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து சில ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இல்ல அந்த ரூமர்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரே ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து இல்ல அப்ப ரூமர்ஸ்லாம் இல்லை, இவங்களாம் வந்து ஏதோ ஒரு ரூமர்ஸை பரப்புறாங்க, நீங்க அதெல்லாம் நம்பாதீங்கன்ட்டு இவங்களும் சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நம்மளும் என்ன பண்றோம், இதான் உண்மையான்னு சொல்லிட்டு நம்மளும் தெரிஞ்சாச்சு. ரூமர்ஸ்லாம் இப்போ வந்து எந்த ரூமர்ஸும் இப்போதைக்கு இல்லை. அவர் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஆட்சியிலும் நாங்க பங்கு கேட்கல, துணை முதலமைச்சர் ஆக நாங்க விரும்பல, நாங்க வெளியே இருந்து சப்போர்ட் பண்றோம். ஆனா நாங்க வந்து அலையன்ஸ் ஆகிட்டோம், நாங்க வெளியே சப்போர்ட் பண்றோம், எந்த ஒரு ஆட்சிக்கும் நாங்க பங்கு நாங்க கேட்கலன்ட்டு அவர் வந்து இதை நாங்க கேட்கலன்ட்டு அவரு ஒரு மாதிரி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சி இதான் சொல்லியிருக்காங்க, நாங்களும் ஆட்சியில பங்கு கேட்கல, நாங்க வெளியே தான் சப்போர்ட் பண்றோம். இதுக்கு இவங்க மெயினா வந்து ஒரு 2 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. என் பிசிக்கு அவருக்கு வந்து அதை ஓப்பன் ஸ்டேட்மெண்டா வந்து சொல்லிட்டாரு வந்து பிரஸ் மீட்ல. என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து நாங்க வந்து எந்த ஒரு எதிர்வாங்க இல்லை, நாங்க வந்து எங்களால ஆட்சி அமையாத, அதான் எங்களால அந்த ஆட்சி வந்து விஜயாவுக்கு வந்து அமையாத மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு நாங்க முக்கியமா நாங்க இதில் இருக்கோம். அது எங்களால இது நடந்துடக்கூடாது, அவர் வந்து எங்களால அந்த ஆட்சியில வந்து எந்த ஒரு தடைகளோ வந்து அவர் வந்து ஆகாத மாதிரி போயிடக்கூடாது. அது மட்டும் இல்ல வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து நம்ம வந்து தமிழ்நாடு போயிடக்கூடாது. ஏன்னா வந்து யாருமே வந்து சிஎம்மா இல்லை, எந்த ஒரு அலையன்ஸுமே வரல, யாருமே இல்லைன்னா வந்து ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. அந்த டைம்ல வந்து குடியரசு கிட்டதான் வந்து எல்லா பொறுப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ சிஎம்மா இருக்க என்னென்ன அதிகாரம் இருக்கும், குடியரசுத் தலைவர் கிட்ட அது போயிடும். அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது, அதில் நாங்கள் வந்து ரொம்ப உறுதியா இருக்கோம்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாத வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க, நிறைய விஷயம் வந்து உள்ள போயிருக்கு, இதை பத்தி நிறைய டீட்டெயில்ஸான போயிருக்காங்க. இப்போ 120 சீட்டுன்னு சொன்னியே, 120 சீட்டு யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து விசிக அவருக்கு வந்து 2 அது கம்யூனிஸ்ட் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் வந்து தந்துட்டாங்க, கடிதமும் சொல்லிட்டாங்க. உங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்க 2 4 காங்கிரஸ் கட்சி வந்து அப்போதே அலையன்ஸ், அவங்க ஃபர்ஸ்ட் வருஷம் அலையன்ஸ் வந்தாங்க. உங்களை சொல்லிட்டாங்க வந்து 5 பேர் 5 சீட்ஸ் உங்ககிட்ட இருக்கு, உங்களும் வந்துட்டாங்க. இந்த ஐயூஎம்எல் கட்சி அதை வந்து ஃபர்ஸ்ட் ஏற்றே சொன்னாங்க, ஆனால் வந்து முறைப்படி எதுவும் சொல்லல, நான் வந்து டிஎம்கே போய் அலையன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, உங்களை வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து அலையன்ஸுக்கு வந்துட்டோம்னு. இப்போ இந்த ஒரு டைம்ல இப்படி போயிட்டு இருக்கும் போது நாடாளுமன்றம் ஒரு புது பிரச்சனை இல்லை, அது ஏதாவது பிரச்சனை முடிஞ்சு என்ன நாடாளுமன்றம் ஒரு புது பிரச்சனைன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா வந்து இல்ல டிஎம்கே எங்களுக்கு இருக்கு வந்து, அதாவது டிஎம்கேக்கோ காங்கிரஸோ வந்து அந்த பாண்டிக்கு வந்து உடஞ்சிருச்சு, அவங்கள கூட்டணி போயிட்டாங்க. இந்த டைம்ல எதுக்கு வந்து கூட்டணி, அந்த கூட்டணி போயிடுச்சு, நாடாளுமன்றம் எதுக்கு கூட்டணி, நாடாளுமன்றத்துல உங்களோட எங்களுக்கு தனித்தனி சீட்டு போடுங்க, ஒன்னா சீட்டு வேணாம்னு சொல்லி கனிமொழி அவர்கள் வந்து இதை ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. எதுக்கு அதான் முடிஞ்சிருச்சுல எல்லாமே, எதுக்கு பண்றீங்கன்ட்டு உங்க ஒரு போக்கு கேட்டிருக்காங்க. இது இந்த சைடு போயிட்டு இருக்கும் போது டிவிகே அவர்கள் வந்து கவர்னரை பார்க்க வந்து போயிருக்காரு. இது வந்து ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. கவர்னர் பார்க்க போயிருக்காரு. அவரு என்ன சொல்லிட்டாரு வந்து, கவர்னர் என்ன சொல்றாங்க வந்து இல்ல இப்போ எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, நாங்க ஒரு மீட்டிங்கா வந்து கேரளாவுக்கு போறோம், அதை நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம், இன்னைக்கு வேணான்ட்டு அவர் திருப்பி அமைச்சிருக்காரு. இவங்களும் வீட்டுக்கு வந்து வண்டியை திருப்பி, ஆனா அந்த டைம்ல என்ன சொல்லியிருக்காங்க வந்து இல்ல கேன்சல் ஆயிடுச்சு, அது கேரளாவுக்கு ஒரு டூர் இருந்துச்சு, அந்த பிளான் இருந்துச்சு, இப்போ அந்த பிளான்லாம் இல்லை, நீங்க வாங்கன்ட்டு திரும்பியும் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ திரும்பி வந்து இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, திரும்பி வந்து ஓகேன்ட்டு கவர்னர் மாளிகைக்கு போயிருக்காங்க. இப்போ அதை பத்தி டாக்ஸ் வந்து பலமா போயிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்ல போறாங்கன்னா, கவர்னர் பொறுத்தவரை வந்து என்னன்னு தெரியல, சிஎம் பதவி பிரமாணம் பண்ணியிருக்க மாட்டோம், அதுக்கான ரீசன் சில ரீசன் சொல்றாங்க. இப்போ வந்து ரொம்ப நாள் இந்த கட்சி, அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இல்ல வந்து எடப்பாடி அவர்களும் வந்து நாங்கள் மெஜாரிட்டி சீட்ஸ் நாங்கள் காட்டிடுவோம்
அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் நம்பி வந்து நாங்கள் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருப்போம். இது புதுசாக வந்த கட்சி எங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு மாதிரி நியாயமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் விஜய் அவர்களை நம்பியிருக்கலாம். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. அது மட்டும் அதை வந்து இப்போ சட்டசபையில தான் நிரூபிக்கணும். இப்போ வந்து 120 சீட்ஸ் வந்து இருக்காங்க. உங்க கேடுத்தோட 2 சீட் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கு. இப்போ தளபதி தளபதி அவர்கள் வந்து சிஎம்மா வந்து அமல வைப்பாங்களா இல்லை முடிச்சிட வைப்பாங்களான்ட்டு ஒருவருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு. இதெல்லாம் போராட்டத்தை நாங்கள் செய்வோம் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் சைடில் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. டிவிகே சைடில் வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு இப்போதைக்கு சரியா தெரியல. அடுத்தது மோர் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.